ஹலோ மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம தல அஜித் புதுசா 2 சூப்பர் கார் வாங்கியிருக்காருங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தல அஜித் வந்து எவ்வளோ பெரிய கார் லவ்வர்னு சொல்லிட்டு. அப்புறம் கார் ரேஸு, பைக் ரேஸு. ஸோ அது உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. அது அவரோட பேஷனு. ஸோ இப்போ ஒரு 2 வருஷம் புது கார் வாங்கியிருக்காரு மனுஷன். என்ன கார் வாங்கியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபெராரி வாங்கியிருக்காருங்க. ஃபெராரி F8 ட்ரிபோட்டோன்னு ஒரு கார் வாங்கியிருக்காரு. புது வெர்ஷன். ரெட் கலர். டிப்பிக்கல் ஃபெராரி கலர். அது ஒன்று வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் போர்ஷ், அது ஒரு சூப்பர் கம்பெனி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கார் ஒன்று வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. அது வந்து GT 3RS அப்படி ஒரு காரு. அது ஏதோ ஐஸ் கிரே மெட்டாலிக். ஸோ அந்த கார் வாங்கியிருக்காரு. ஸோ தல அஜித் பாருங்கள், லைஃப்பை செம்மையாக மனுஷன் என்ஜாய் பண்ணுறாருங்க. அப்படியே ஒரு பக்கம் சினிமா நடிச்சுக்கிட்டு அவருக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கிட்டு டட்டா இந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது வெறும் வந்து என்னது ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாமல் பல விஷயங்களில் வந்து பண்ணுறது தான் அஜித் மெயின். ஆனால் அவருக்கு வந்து மெயின் விஷயம் என்னென்னா அட்வென்ச்சர். ஃபஸ்ட்டு அவர் படங்கள் எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் பண்ணுற ஸ்டண்ட்ஸு ஒரு வாட்டி அப்படி தான் பைக் ஸ்டண்ட்லாம் பண்ணி தான் வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆகி முதுகெலும்புலாம் இதாச்சு. ஸோ பேசிக்கலி இஸ் அ ஸ்டண்ட்டு. அவர் ரொம்ப அந்த ரேசர்ன்ற மைண்ட் வந்து எப்பவுமே அவருக்கு இருக்கும். அதனால தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயம் வந்து அவர் லைஃப்லேயே இருக்கும். அதனால தான் அவர் கெரியர்லேயும் பார்த்திங்கன்னா அதை இன்புட் பண்ணியிருப்பார். ஒன்றும் இல்லை, நீங்கள் பில்லா மாதிரி படங்கள்லாம் பாருங்களேன். பில்லா 1, பில்லா 2 அதில் பார்த்திங்கன்னா ஹை லெவல் ரிஸ்க். டேரக்டர்ஸே அப்படி பயந்து மாதிரி சீன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த பிரிட்ஜை விட்டு தாவார். அதே மாதிரி வந்து அந்த காரு ஸ்டண்ட்டு, பிரிட்ஜை விட்டு தாவுறது, அப்புறம் அந்த காரு ஸ்டண்ட்டு 360 இது பண்ணுறது. அது மட்டும் இல்லை, வெறும் அந்த மோட்டர் அது சம்மந்தப்பட்ட மட்டும் கிடையாதுங்க, எல்லா வகையான ஸ்டண்ட்டும் எடுப்பார். பேசிக்கலி லைஃப்பில் வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து தல அஜித்துக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவார். அந்த அட்ரினல் ரஷ்ஷு வந்து அப்படி பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருவீங்க பில்லா 2லாம் அந்த ஹெலிகாப்டர் சைடில் தொங்குறது. அதான் சொல்லுவாங்களே, ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி அது உண்மையிலே அஜித் அவங்களுக்கு அப்படியே தெரியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவர் உடம்புல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் திருப்பி திருப்பி சொன்னாலும் அதாங்க உண்மை. ஸோ அதனால் வந்து அதில் வந்து தான் இந்த மற்ற பேஷன்லாம். இன்னும் இது மட்டும் இல்லைங்க, இப்போ அந்த கன் ஷூட்டிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடலில் வின் பண்ணார், லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த மினியேச்சர் அந்த ஹெலிகாப்டர் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஏர்லைன்ஸ் மாதிரி ஓட்டுறது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏர்க்ராஃப்ட் அந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து லைசன்ஸ் வாங்கணும், அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. இன்னும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயம் இருக்குது. தலை வந்து கொஞ்சம் கோல்ஃப் கூட விளையாட நினைக்கிறேன். அந்த மாதிரி அவருக்கு வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணணும், அதுவும் அட்வென்ச்சராக ட்ரை பண்ணணும். அவருக்கு முக்கியமாக அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி யூரோப்பில் போயிட்டு அந்த பைக்கில் அந்த இதெல்லாம் போய் டூர்லாம் போயிட்டு வந்தார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிஸ்க்கு. இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த ஹிமாலயாஸ் அந்த சைட்லாம் போய் அந்த டஃப் ரோட் சொல்லுவாங்க, அந்த மவுண்டெயின் அந்த மாதிரி சைடில் போயிட்டு ஓட்டுறது, அந்த மாதிரி வந்து தலை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி வந்து அது வந்து அவரை வந்து ஒரு ஜென் நிலைக்கு கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த 2 கார் வாங்கியிருக்காரு. உண்மையிலே அதுக்கு வந்து ஷாலினி அவங்களும் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து அவருக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ வாழ்க்கையை வந்து இப்படி கூட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அவருக்கு வந்து இந்த விஷயம்லாம் வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போவே ஒரு ஃபேன் கிளப் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. வாழ விடு, என்னை தனிமையாக இருக்க விடு, என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். அப்புறம் அஜித் உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து இப்போல்லாம் வயசான ஹீரோ கூட டை அடிக்கிற காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கிரே ஹேர் அப்படி அழகாக காமிச்சது வந்து அவர் தான். அதுலேயும் அவர் சூப்பராக இருப்பார், அந்த மாதிரி இருப்பார். இன்னும் நிறைய அந்த ஏர்போர்ட் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அதெல்லாம் அழட்டிக்கவே மாட்டார் மனுஷன். இதாயா நான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி ரசிகர்களே மதிப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்டில் அவ்வளோ ரசிகர்களோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் எல்லா டைமும் அவருக்கு வந்து அது பிடிக்காது. ஏன்னா அவருக்கு ப்ரைவசியும் எதிர்பார்ப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஓட்டு போடும்போதெல்லாம் வந்து இந்த ரசிகர் தொல்லை பண்ணும்போது அவர் பிடிக்காது. ஏன் அப்படின்னா அது அவருக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லாருக்கும் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக இருப்பார். ஐயோ நம்ம ரசிகரை வந்து இங்கே இது பண்ணுறோமே அப்படிலாம் கிடையாது. தப்புன்னு கட்டுருவார். கரெக்டான டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேக்காக இருக்க மாட்டார். எப்போவுமே வந்து ரியலாக இருப்பார். டோட்டல் ரியல். ஆக்சுவலாக அவர் இப்போ ஒரு காலத்தில் வந்து ப்ரெஸ்ஸு இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தார். ரொம்ப ரியல் ஃப்ராங்காக பேசினார். அதனால் வந்து சில பிரச்சனைகள்லாம் உண்டாச்சு. சில பத்திரிகையில் வந்து இவர் பேசாத சில விஷயங்கள்லாம் போட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, ஐயோ இனிமேல் நான் ப்ரெஸ்ஸுக்கே நான் வரமாட்டேன், இனிமேல் எந்த மேடைக்கும் வரமாட்டேன், அந்த மேலே முடிவு எடுத்தார். ஏன்னா பேசுனா மனுஷன் ஓப்பனாக பேசிடுவார். ஸோ இதாங்க தல அஜித்து. பாருங்கள், அவர் நடிக்கிறாரு இந்த வயசுலேயும், அவர் பேஷனை பண்ணுறாரு. ஸோ இதை பார்த்து தல ரசிகர்கள் மட்டும் இல்லை, மற்ற ரசிகர்களும் இன்ஸ்பயர் எடுத்துகிட்டு லைஃப்பில் முன்னேறணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.